ஹாய் கோட் லாக். இன்னைக்கு நம்ம வந்து கரண்ட் ஆப்ரேஷன் ஒரு சீரியஸாக பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, கரண்டில் இப்போ ரேடியோ பட்டனை வச்சு இன்சர்ட் பண்ணுற மாதிரி, அடுத்து செக் பாக்ஸு, அப்புறம் இமேஜு, அப்புறம் ஃபைல் டேப்பு, அதெல்லாம் வச்சு நம்ம கரண்ட் ஆப்ரேஷன் ஒவ்வொன்றா பண்ண போகிறோம். அதே நேரத்தில் கரண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி இந்த ரிசோர்ஸ் கண்ட்ரோலர் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம், அதை யூஸ் பண்ணியும் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் கரண்ட் ஆப்ரேஷன்ஸில் வந்து இப்போ நம்ம வந்து பேசிக் கரண்ட்டு வித்து நார்மல் நார்மல் ரிக்வெஸ்ட் மெத்தடில் பண்ணுவோம். எடிட் கிளிக் பண்ணால் வந்து நார்மலாக போயிட்டு வர மாதிரி வித்தவுட் அஜாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அடுத்த இந்த கரண்ட் ஆப்ரேஷன் சீரீஸில் அஜாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அடுத்தது அஜாக்ஸ்க்கு அடுத்து என்ன பண்ணுவோம்னா ஒரு இது பண்ணலாம், என்னது லைவ் வயருங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதனால் அந்த கரண்ட்டை ஒரு சீரியஸாக வச்சு கரண்ட் ஆப்ரேஷன் பண்ணாலும் நம்ம என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறோம், என்னென்ன பிரச்சனை வருது, அதை எப்படி சால்வ் பண்ணுறது, எதனால் வந்து இந்த த்ரெட்டில் வந்து நிறைய விஷயங்கள் புரிய மாட்டேங்குது, அதை வந்து எனக்கு புரியாமல் இருந்தது சில விஷயங்கள், அதை வந்து புரிஞ்சுக்கிட்டதை நான் சொல்ல போகிறேன். மோஸ்ட்லி இந்த ரேடியோ பட்டனு வழியாக எப்படி வேல்யூ வாங்குறது, செக் பாக்ஸில் வேல்யூ எப்படி வாங்குறது, அப்புறம் வந்து இமேஜஸ் எப்படி சூஸ் பண்ணி இமேஜ் ஃபைல் அப்லோட் பண்ணுறது, அப்லோடு அதுக்கப்புறம் பிடிஎஃப் ஃபைல், அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு பேசிக்காக இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். லாராவல் 10 யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். இது எந்த வருஷம் வேணுமோ யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அபவ் 8 யூஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ அதை அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். பேர் என்ன வச்சுக்கிறேன்னா ரெட் ஆப்ரேஷன் பேசிக்னு வச்சுப்போம். ஏன்னா வந்து நம்ம பேசிக்காக எந்த விதமான ஜாவாஸ்கிரிப்ட் இல்லாமல் யூஸ் பண்ணப்போம். இன்ஸ்டால் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த என்னது கரண்ட் ஆப்ரேஷன் பேசிக் ஃபோல்டரை விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இப்போ கரண்ட் ஆப்ரேஷன் பேசிக்கை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம பண்ண வேண்டியதுன்னா டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா பேஸை நேம் விட்டுருந்தோம். நான் வந்து கரண்ட் ஆப்ரேஷன் பேசிக் அப்படின்னு சொல்லி இதில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பாஸ்வேர்ட் இருந்துச்சுன்னா பாஸ்வேர்டுங்க இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன் MySQL ஒரு பெஞ்சில். அடுத்து என்ன பண்ணால் எனக்கு வந்து எக்ஸ்பென்ஸுங்கிற டேபிள் வேணும், மாடல் வேணும், எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோலர் வேணும். அதனால் என்ன பண்ண போகிறேன், PHP ஆர்டிசன் மேக் மாடல் எக்ஸ்பென்ஸ் -m மைக்ரேஷன் ஃபைல், மாடலும் மைக்ரேஷன் ஃபைலும் வந்துடும் எனக்கு. அதாவது மாடல் க்ரியேட் ஆகிடுச்சு, மைக்ரேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா புது மைக்ரேஷன் ஃபைல் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் இருக்கா. அடுத்தது ஆப்பில் ஹெச்டிடிபியில் மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம ப்ரொடெக்டட் $fillable அப்படிங்கிற ஒரு அரே க்ரியேட் பண்ணணும். இது வழியாக தான் வேல்யூஸ் போஸ்ட் ஆகும். அது என்னென்ன காலம் வேல்யூஸ் நம்ம மைக்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வந்து ரவுட்ஸ் வந்து என்னால் ஒவ்வொன்றுக்கும் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாதனால ஒரே ஒரு ரூட்டாக வைக்க போகிறேன். அது என்னென்னா கண்ட்ரோலர் ரிசோர்ஸ் ரவுட், PHP ஆர்டிசன் மேக் ஒன் செகண்ட் மேக் ஐ திங்க் இட்ஸ் ரிசோர்ஸ்ன்னு நினைக்கிறேன். மட்டும் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ தெரிஞ்சிச்சு, கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. PHP ஆர்டிசன் மேக் கண்ட்ரோலர் எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோலர்
ஹைஃபன் ஹைஃபன் ரிசோர்ஸ்னு கொடுத்தா இது என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு கண்ட்ரோலரையும் கிரியேட் பண்ணணும், ஒரு ரவுட்டிங் பிஹெச்பியில் ரவுட்டிங் சிஸ்டத்தையும் கிரியேட் பண்ணணும். இப்போ கண்ட்ரோலர் கிரியேட் ஆயிடுச்சு. HTTPயில் கண்ட்ரோலர்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், நமக்கு ரவுட்ஸ் போகணும் அக்சஸ் பண்ணுறது. இப்போ ரவுட்ஸில் இங்கே எதுவுமே கொடுக்கல, பட் ஆனால் PHP ஆர்டிசன் ரவுட்டு லிஸ்ட்டுன்னு அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டிசன் ரவுட் லிஸ்ட் அப்படின்னு அடித்தா நமக்கு வந்து இப்போ இந்த ரவுட்டுமே க்ரியேட் ஆகலன்னு வருது. ஸோ ரிசோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகலன்னு நினைக்கிறேன். க்ரியேட் ஆகலை. ஸோ அது எப்படிங்கிறத திருப்பி செக் பண்ணுவோம். கண்ட்ரோலர் மட்டும் தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அது ஏதோ சின்ன மிஸ்டேக் இருந்தது, இருங்க என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நான் வந்து ரவுட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ரவுட் கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணோன்னா என்ன நடந்துச்சுன்னா, இப்போ எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோலரில் போனோன்னா இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனு, கிரியேட்டு, ஸ்டோரு, ஷோவு, எடிட்டு, அப்டேட்டு, டெஸ்ட்ராய், இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நமக்கு என்ன ஆச்சுன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ண. ஆக்சுவலாக ரவுட்டும் ஈஸியாக அக்சசபிளாக வந்துருக்கணும். இந்த மாதிரி கெட்டு இந்த ரவுட் லிஸ்ட்டுன்னு கொடுக்குறப்ப ஆக்சுவலாக வரணும்னா எனக்கு வந்து ரவுட் வரல. என்னென்னு போய் செக் பண்ணி பார்த்தா இது வந்து நம்ம ரவுட் ரிசோர்ஸஸ் எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோலர்னு கொடுக்கணும். சரி, இப்போ கொடுக்காம என்ன வருதுன்னு பார்ப்போம். கொடுக்காம வர்றதான் ஃபஸ்ட்டு கொடுக்காம வர்றதை பார்ப்போம். PHP ஆர்டிசன் ரவுட் லிஸ்ட் கொடுக்காம வர்றதான் இது. ஓகேவா? சரிட்டு இப்போ கொடுத்து இங்கே என்ன பண்ணணும்னா கண்ட்ரோலர் யூஸ் பண்ணணும். நமக்கு எந்த கண்ட்ரோலருக்கு அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். யூஸ் ஆப் /http /controllers /expense controller போல. இப்போ அதே ரவுட் லிஸ்ட் அடிக்கிறேன். இப்போ பாருங்கள், வேறு ஒரு எரர் வருது. அந்த எரர் படிச்சு போவோம். முன்னாடியாச்சும் வந்துச்சு, இப்போ இதை கொடுத்தோன்னே இதில் வந்து நான் கொஞ்சம் குழம்பி போயிருந்தேன். அப்புறம் ChatGPT கேட்டு எனக்கு ஒரு விடை கிடைச்சிது. என்னென்னா ரெஃப்ளெக்ஷன் எக்ஸெப்ஷன் கிளாஸ் எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோலர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு ஒரு கிளாஸே இல்லைங்குது. திஸ் ஃப்ரேம்வொர்க் கண்ட்ரோலர் ரவுட்டு இதெல்லாம் இன்பில்டாக அந்த ரவுட் கண்ட்ரோலரில் இருக்கிற ஃபங்க்ஷன் ரவுட் டெஸ்ட் கமாண்டு கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோல்னு தேடுறோம், அது கிடைக்கல அப்படின்னு சொல்லுது. ஏன் கிடைக்கலன்னா ரவுட்டு ரிசோர்ஸு எக்ஸ்பென்சஸ். ஓகே, எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோலர் நீங்கள் வெறுமனை கொடுத்தா வராது. ஆப்வியஸாக இங்கே கிளாஸ்ன்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு நீ இப்போ வந்து கொடுத்தீங்கன்னா ரவுட் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எக்ஸ்பென்ஸ் /கிரியேட்டு எக்ஸ்பென்ஸ் இண்டெக்ஸ் ஸ்டோரு ஷோ அப்டேட்டு டெஸ்ட்ராய் எக்ஸ்பென்சஸ் எடிட்லாம் வருதுல்ல. இப்போ அந்த கண்ட்ரோலர் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா எப்படி காலாவதா இல்லைன்னு செக் பண்ணுமா? இப்போ அதே தான். என்னன்னா நம்ம ஒரு கிளாஸ் இங்கே ஆட் பண்ணுறோன்னா அந்த ஒரு மெத்தடை நம்ம வந்து சொல்லணும், எங்கே இருக்குதுன்னு சொல்லணும், எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லணும். ஸோ அதை வச்சு அந்த மெசேஜில் இதை கால் பண்ணுறாங்க. இது கண்ட்ரோலர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இண்டெக்ஸ் பேஜ் வந்து இந்த ரவுட்டை யூஸ் பண்ணி ரவுட் யூஸ் பண்ணுற மாதிரி மைக்ரேஷன் பண்ணிடுவோம். மைக்ரேஷன் பண்ணிட்டு கிரியேட்டும் பண்ணுவோம். மைக்ரேஷனில் எக்ஸ்பென்ஸில் டேட்டாபேஸ் மைக்ரேஷனில் வந்து இப்போ மைக்ரேஷன் ஃபைலில் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னா காலம் வந்து டேபிள் ஐஃபன் ஸ்ட்ரிங்கில் என்ன கொடுக்குறாங்கன்னா டைட்டிலும் கொடுத்துட்டேனா. இப்போ இதே தான் அடுத்ததுக்கு 3 டிஸ்கிரிப்ஷன் டைப்பு டிஸ்கிரிப்ஷனும் அடுத்து
டைப். இப்போ மாடல்ஸில் ப்ரொடெக்டட் ஃபில்லபிள் ப்ராப்பர்ட்டி கொடுத்தா தான் அது ஆட் ஆகும், ரிசீவ் ஆகும். ப்ரொடெக்டட் டாலர் ஃபில்லபிள் கொடுத்துட்டு டைட்டில் கமா டிஸ்கிரிப்ஷன் கமா டைப் கொடுத்துருன்னு வச்சுக்கலாம். இந்த வேலை முடிச்சு. இப்போ நம்ம ஒரு இண்டெக்ஸ் பேஜ் கிரியேட் பண்ண போகிறோம் ரிசோர்ஸஸில் போய். index.blade.phpன்னு கொடுத்துட்டு h1 கொடுத்து வெல்கம் பேஜ் அப்படின்னு கொடுத்துடணும். கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது கிரியேட் பேஜுக்கு போகிற மாதிரி ஒரு லிங்க் செட் பண்ணணும். கிரியேட் பேஜுக்கு போகணுன்னா ரவுட்ஸ் செய்யணும். அந்த ரவுட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரியேட் இருக்கா, எக்ஸ்பென்சஸ் கிரியேட் தான் ரவுட் நேம், நம்ம அதை கொடுக்க போகிறோம். ரவுட் கொடுத்து expenses dot create பேஜ் அப்படி கொடுத்தோமா. இப்போ இந்த கிரியேட் பேஜுக்கு அடுத்தது கிரியேட் பேஜ் கண்டென்ட் எழுதுவோம். create dot blade dot php. நம்ம இந்த பார்ட்டில் மட்டும் கிரியேட் இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் ஹேண்ட் செஞ்சோம், பேக் ஹேண்ட் அடுத்தது என்ன செய்யலாம். கிரியேட் பேஜா, கிரியேட் பேஜ் இப்போ ஒரு ஃபார்ம் கொடுத்துருவோம். இந்த ஆக்ஷன் ரவுட்டு இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். லேபிள் ஒன்று கொடுத்துருவேன். லேபிள் என்ன லேபிள், டைட்டில் அடுத்தது இன்புட் டைப் டெக்ஸ்ட்டு, நேம் ஈக்குவல் டு டைட்டில், அடுத்தது லேபிள், அடுத்தது டிஸ்கிரிப்ஷனும் நமக்கு என்னென்னா இன்புட் டைப்பு டெக்ஸ்ட் தான். டெக்ஸ்ட்டு நேமு டிஸ்கிரிப்ஷனு ஓகேவா. அடுத்தது லேபிள் ஃபார் வேரியபிள், நம்ம டைப் ஆஃப் மணின்னு ஒன்று வைக்க போகிறேன், ஒரு எக்ஸ்பென்ஸ் கால்குலேட்டர் மாதிரி. இன்புட் டைப் வந்து ரேடியோ, நேம் ஈக்குவல் டு இன்கமு, அதுக்கு ஒரு லேபிள் போட்டுரும். அதுக்கு அடுத்தது தான் ஒரு லேபிள் போடுறோம். லேபிள் இன்கம், இன்புட் டைப் ஈக்குவல் டு அடுத்தது ரேடியோ, அதில் நேம் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸு, input type equal to radio, name equal to label கொடுக்கும். லேபிள் வந்து எக்ஸ்பென்ஸ். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுனால நான் வந்து இந்த க்ரியேஷனோட ஃப்ரண்ட் அண்ட் பார்ட்டோட முடிச்சு அடுத்ததில் நம்ம மைக்ரேஷன் பண்ணி ஃபைல்ஸ் எல்லாம் இது பண்ணுவோம். ஓகேவா. இப்போ அந்த ரவுட் லிஸ்ட் படி நான் போய் சர்வர் ரன் பண்ண போகிறேன். php artisan server இப்போ பார்த்தீங்கன்னா 127/expenses அப்படின்னு கொடுத்தா, இப்போ பாருங்கள் எக்ஸ்பென்சஸ்ன்னு கொடுத்தா இண்டெக்ஸ் பேஜ் வரும்.
எக்ஸ்பென்சஸ்னு கொடுத்தா இண்டெக்ஸ் பேஜ் வரணும், ஆனால் இங்கே வரல. ஏன் வரலன்னு போய் செக் பண்ணும். ரிசோர்ஸ் எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோலர் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். சரி, ஃபஸ்ட் நார்மல் பேஜ் வரும். போகும் நார்மல் பேஜ் வருது, ஸ்லாஷ் எக்ஸ்பென்சஸ் வரலை, எக்ஸ்பென்சஸ் ஸ்லாஷ் கிரியேட்டர் வரும், கிரியேட்டும் வரலை. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். ரிசோர்ஸ் எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோலர் கிளாஸு எக்ஸ்பென்சஸ்ஸு கெட்டில் போகணும். இப்போ என்னென்னா ஏன் போகலன்னா நம்ம தான் இண்டெக்ஸில் கொடுக்கவே இல்லையே. ரிட்டர்ன் கண்ட்ரோலர் ஃபங்க்ஷனில் போய் நம்ம கொடுக்கணும். இண்டெக்ஸை கால் பண்ணுது, அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கல. ரிட்டர்ன் வியூ என்ன பண்ண போகிறோம், இண்டெக்ஸ் வியூக்குள்ளே இண்டெக்ஸ்னு கொடுக்கலாம் வியூ ஹெல்பர் ஃபங்க்ஷனில். அதே இதை காப்பி பண்ணி கிரியேட்டிங்கில் கொடுத்தா கிரியேட் அப்படின்னு கொடுத்தா முடிஞ்சு. இப்போ கால் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வரும் எக்ஸ்பென்ஸ் வெல்கம் பேஜில் எக்ஸ்பென்ஸ் வந்துடுச்சு. அடுத்தது கிரியேட் பேஜும் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம இதில் மைக்ரேஷனும் கிரியேட்டையும் பண்ண போகிறோம். ஓகே.